கெஃபிர் வந்து பயங்கர ஃபேமஸ், ட்ரெண்டிங், வெளியில் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம். இப்போ பாலை வந்து ஊற்றியாச்சு 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, இப்போ கீழே மேலே கொஞ்சம் தூக்கி பிடிங்க, கீழே தண்ணியாக ஒழுகுது பாருங்க. அப்படியே குடிக்கக்கூடாதுங்களா மேம்? அப்படியே குடிச்சா நம்மளுக்கு கெஃபிர் இருக்காதுல்ல, இப்படி கலக்கினா கூட நம்மளுக்கு நிறைய கிரெயின்ஸ் வந்து பாருங்க எவ்வளோ அழகா. ஆனால் நம்ம ஒரு ஸ்பூன் கிரெயினே எடுத்து ஆட் பண்ணி கலந்தே குடிக்கலாம். இது வந்து அவ்வளோ நல்லது. ஆனால் பார்க்க நம்மளுக்கு வந்து தெரியல பெருத்த அந்த வாசம் கூட தயிர் மாதிரி தான். அப்படியே தயிர் வாசனை இருக்குல்ல. கெஃபிர் வந்து பயங்கர ஃபேமஸ், ட்ரெண்டிங், வெளியில் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம். இவ்வளோ கிரெயின்ஸ் இருக்குது நம்மளுக்கு இன்னைக்கு. இவ்வளோ கிடச்சிருக்கு. நம்ம இதில் வந்து வேணும்னா நம்ம யாருக்கா கொடுக்க போகிறோன்னா இதை எடுத்து ஒரு ஸ்பூன் வைக்கலாம், இல்லையா ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம இதிலேயே ஆட் பண்ணிவிட்டு சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு திக் மில்காக குடிச்சிக்கலாம். எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பார்க்க. இது வந்து தயிர் மாதிரி இருந்தது, இது வந்து மோர் மாதிரி ஆயிடுச்சு. மோர் மாதிரி. நீங்கள் வந்து இதை நிச்சயமாக இப்போ உங்கள் குழந்தைக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கேட்பீங்களா? அம்மாக்கும் கெஃபர் குடிச்ச ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு என்னென்னா வயிறு பிளாட்டடாக 3 நாளைக்கு வந்து நம்ம கேஸ் ஸ்மெல் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது நம்மளுக்கே கொடுமையாக இருக்கும். அது ரீசன் வந்து பேட் பாக்டீரியாஸ் அது கொல்றனால. அதுக்கப்புறம் நம்ம வாய் ஸ்மெல் ஆரம்பித்து நம்மளோட மோஷன் ஸ்மெல், கேஸ் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்ல தூக்கம் வரும், சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும், உடம்புல நீர் கோத்துருக்கு. பட் நீங்கள் கெஃபிர் ரெகுலராக எடுத்திங்கன்னா உடம்புல அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் குறையும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சூப்பராக குறையும். கொலஸ்ட்ரால் அவ்வளோ நம்ம கட்டு தானே நம்மளுடைய எதை அப்சர்வ் பண்ணணும், எதை அப்சர்வ் பண்ண வேணாம், அழகாக இந்த பிரெயினோடு இது பேசும். எக்ஸாம் டென்ஷன், ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு எக்ஸாம் ஃபியர், ஒரு பதட்டமான சூழ்நிலை, ரொம்ப மன அழுத்தம், ஒரு எப்பயுமே ஒரு கோவப்படுறாங்க லேடிஸ், அவங்களுக்கு அதெல்லாமே பேட் பாக்டீரியா தானே அதை பண்ண வைக்கிது. அவங்க கட்டு ஹெல்த் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணும். கட்டை கேர் பண்ணால் இன்ஃபைனைட் டிசீசஸ் நம்ம ஆக்சுவலி இப்போ இந்த நிறைய ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்லாம் வெளியில் போய் வந்து ஆர்டிஃபிஷியலாக வாங்கி குடிக்கிறோம். அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். ப்ரோபயோட்டிக் டேப்லெட், ப்ரீபயோட்டிக் டேப்லெட் மார்க்கெட்டில் நிறைய ட்ரிங்க்லாம் விற்கிறாங்க. நான் அதை செய்கிறதுக்கு நீங்கள் இட்லி, தோசை, ஊறுகாய் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா அது உப்பு கூட இருக்குமா. ரெகுலராக ஊறுகாய் நிறைய சாப்பிட்டா கிட்னி அஃபெக்ட் பண்ணும். நம்ம வீட்டில் அப்பப்போ உப்பு கம்மியாக போட்டு ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ஓகே. எனக்கு என்னமோ நான் என்ன சொல்வேன், சுண்டைக்காய் கூட, சுண்டை வத்தலோ கருவாடு கூட கொதிக்கிற தண்ணியில் முக்கி வச்சு உப்பு ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டு சமைச்சு சாப்பிடுங்க. இல்லை சாப்பிடாதீங்க, அந்த நாக்கில் அப்படி டேஸ்ட் பழகாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் அண்ட் வித்தியாசமான விஷயமும் கூட. ஸ்கூலுக்கு போகிறாங்க, இப்போ உங்கள் ஹஸ்பண்டே ஆஃபீஸ் போகிறாங்க, காலையில் ஆறுன பாலை நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டில் மாதிரி வாட்டர் பாட்டிலே இப்போ அப்படி தானே கொண்டு போகிறாங்க. அதில் நீங்கள் பாலை ஊற்றிட்டு கெஃபிர் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்து விட்டா அவங்க எங்கேயா குடிக்கும்போது நல்லா ஷேக் பண்ணிட்டு குடிச்சிக்கலாம். ஸோ அடுத்த தடவை வேற ஒரு புது கண்டென்ட்டோட சந்திக்கலாம். நிச்சயமா. Thank you.